இயற்கை எழில்மிகு திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் ஷாஃபி நகரில் வசித்த 4 பேரை கொண்ட ஒரு சிறிய குடும்பம்தான் ரிசானாவின் குடும்பம். இயற்கையின் எழிலுக்கு மத்தியிலும் வாழ்க்கையை செயற்கையோடு கழித்து வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து வந்தது இந்த குடும்பம். பாடசாலை மாணவியான ரிசானா குடும்ப நிலையை உயர்த்தும் நோக்கில் எல்லா பணிப்பெண்களையும் போல வெளிநாடு சென்றால் கஷ்டங்கள் நீங்கும் என்ற அவாவில் சவுதி நோக்கி பயணமாக தயாரானார். அப்போது அவருக்கு வயது வெறும் 17 மாத்திரமே. வெளிநாட்டு வேலைவாய்ப்பை தேடிச் செல்லும் உத்தியோகபூர்வ வயது இதுவல்லவாக இருந்தாலும் வறுமையோ அல்லது முகவரின் பண ஆசையோ இவரது போலி கடவுச்சீட்டு தயாரிப்பிற்கு காரணமாகியது. ரிசானாவும் பயணத்தை தொடர்ந்தார். 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி கிழக்கு சவுதி அரேபியாவில் ஒரு குடும்பத்தில் பணிப்பெண்ணாக பணிக்கமர்த்தப்பட்டார். வீட்டு எஜமானி வீட்டில் இருக்கின்ற போதே பிள்ளைக்கு பாலூட்டும்படி ரிசானா வேண்டப்படுகிறாள். குழந்தையின் வயது 4 மாதங்கள். ஏற்கனவே இருமல் மற்றும் சளி அந்த குழந்தைக்கு அதிகளவில் காணப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ரிசானாவின் விதி விளையாட ஆரம்பித்தது. இது பற்றி நீதிமன்றத்தில் ரிசானா இவ்வாறு விவரிக்கின்றார். நான் குழந்தையை மடியில் வைத்து பாலூட்டிக் கொண்டிருந்தேன். போத்திரில் இருந்த பாலை குழந்தை முக்கால்வாசி அருந்திவிட்டது. மேலும் அது குடித்துக் கொண்டிருக்கும் போது இரும ஆரம்பித்தது. இருமல் மேலும் அதிகரித்து குழந்தையின் வாயாலும் மூக்காலும் பால் வெளியேற திடுக்கிட்டு எழுந்து குழந்தையின் இரு கக்கத்திற்கும் இடையில் கையை போட்டு தூக்கினேன். குழந்தையோ மூச்சு திணறி தொடர்ந்து இருவிக்கொண்டே இருந்தது. எனக்கு பயமாக இருந்தது. உடனே குழந்தையை என் உள்ளங்கையில் குப்புற படுக்க போட்டு அதன் பிடரியை மறுகையால் தட்டினேன். குழந்தையின் மூச்சு திணறல் நீங்கிவிடும் என்பதற்காகவே நான் அவ்வாறு செய்தேன். இருந்த பதற்றத்தில் கொஞ்சம் அழுத்தி தட்டியதால் என் விரல் சற்று பலமாக அந்த குழந்தையின் பிடரி பக்கம் பட்டதால் சிவந்து விட்டது. இந்த நேரம்தான் வீட்டு எஜமானி அம்மா அதை பார்த்துவிட்டு ஓடி வந்து என் கையில் இருக்கும் குழந்தையை பறித்துவிட்டு என்னை தள்ளிவிட்டார். அதன் பிறகு குழந்தையிடம் இருமல் சத்தமோ அலறலோ கேட்கவில்லை. என் குழந்தையை கழுத்தை நிறுத்தி கொன்றுவிட்டாய் என்று அழுது கொண்டே போலீசுக்கு தகவல் சொன்னார். விசாரணை நடந்தது. ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். நான் நடந்ததை சொன்னேன். ஆனால் என் பேச்சு பலனளிக்கவில்லை. இது குறித்த செய்தியை தி கல்ஃப் நியூஸ் என்ற பத்திரிகை விரிவாக வெளியிட்டிருந்தது. அப்பத்திரிகையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது, பிரேத பரிசோதனை அறிக்கையில் குழந்தை மூச்சு திணறியே இறந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் கழுத்தில் கைவிரல் பதியப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டது. இதனால் குழப்பமடைந்த நீதிமன்றம் அந்த அறிக்கையை வேறொரு நாட்டுக்கு அனுப்பி இறுதியில் அது கொலை இல்லை, மூச்சு திணறியே இறந்திருப்பதாக தெரிவித்திருந்தது. ரிசானா கைப்பட எழுதிய கடிதம் கூட ஏசியன் ட்ரிபியூட் இணையதளத்தில் முழுமையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ரிசானா இந்த கொலையை புரியவில்லை என்பதை அவரது எழுத்துக்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஜனாதிபதியும் அரசாங்கமும் தாயகத்தின் குழந்தையை மீட்க மிகுந்த பிரயத்தனங்களை மேற்கொண்டது. ஜனாதிபதியின் வேண்டுகோளை அந்நாட்டு மன்னர் ஏற்றுக்கொண்டாலும் ரிசானாவை விடுவிக்க அவர் எண்ணினாலும் அந்நாட்டு சட்டம் ரிசானாவின் உயிருக்கு உலை வைக்கும் நிலையை ஏற்படுத்திவிட்டது. 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி ரிசானா நஃபீக் மரண தண்டனை கைதியாக அறிவிக்கப்பட்டார். சவுதி சட்டத்தின்படி மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவருக்கு அந்நாட்டு மன்னர் பொது மன்னிப்பு வழங்க முடியாது. அவ்வாறான ஒரு அதிகாரம் இறந்து போன குழந்தையின் பெற்றோருக்கு மாத்திரமே உள்ளது. அத்துடன் இரத்த நிதியும் அவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டும். இந்நிலையில் குட்டிப்பால் பறக்கிக் கொண்டிருந்த வேளையில் இறந்து போன 4 மாத குழந்தையின் பெற்றோர் ரிசானா நஃபீக்கிற்கு பொது மன்னிப்பை வழங்க வேண்டும் என இலங்கை அரசாங்கமும் உயர் அதிகாரிகளும் மனித உரிமை அமைப்புகளும் அடிக்கடி கோரிக்கை விடுத்திருந்தன. இவைகளுக்கு அப்பால் இலங்கை ஜனாதிபதி மீண்டும் மீண்டும் தனது சகோதரி ரிசானாவை மீட்க எடுக்க வேண்டிய உச்சகட்ட நடவடிக்கைகளை அடுத்தடுத்து மேற்கொண்டார். அவரும் தன் சகோதரி மீண்டு வருவாள் என்ற நம்பிக்கையுடன் தான் காத்திருந்தார். ஆனால் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் குழந்தையை பெற்றெடுத்த கல்நெஞ்ச தாயாரின் கிருமாப்புக்கு மத்தியில் செல்லுபடியற்றதாகிவிடுகிறது. ஒரு குழந்தையை ஈன்றெடுத்த தாய்க்கு அக்குழந்தையை இழந்த போது இழப்பின் அருமை புரிந்தது. அதேபோல இன்னொரு தாய் பெற்றெடுத்து வளர்த்தெடுத்து இளம்பெண்ணாக வளர்ந்து என்னையும் என் மகள் காப்பாள் என்று எண்ணிக்கொண்டிருந்து வறுமையிலும் வறுமையாயிருந்த ஒரு உள்ளத்திற்கு அந்த தாய் கொடுத்த செய்திதான் என்ன?
பேசல. 23 வயதை எட்டியிருந்த ரிசானாவுக்கு நேற்றைய தினம் சவுதி அரேபிய நேரப்படி முற்பகல் 11:40க்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்த செய்தியை நாம் தெரிந்து கொண்ட நிமிடத்திலிருந்து இந்த நிமிடம் வரை ரிசானாவை பற்றியே இலங்கையின் ஒவ்வொரு உள்ளமும் எண்ணிக்கொண்டிருக்கிறது. நடந்தது தற்செயலான ஒரு செயல் என்பதை நீதிமன்றமும் அந்நாட்டு அரசும் மன்னரும் புரிந்து கொண்டிருந்தும் கூட இந்த நிகழ்வை மனிதாபிமான அடிப்படையில் உணர முடியாத மனிதர்களாக அந்த பெற்றோர்கள் செயற்பட்டமையானது பலருக்கும் கவலையையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. ஒரு நாட்டின் சட்டம் அது சகலருக்கும் பொதுவானது. ஆனால் ஒரு மனிதன் தன் உள்ளத்தில் விதைத்திருக்கும் பழிக்கு பழி, வைராக்கியம், குரூரமான சிந்தனைகள், எண்ணங்கள் நீங்காதவரை இதுபோன்ற தற்செயலான விபத்துக்களை கூட மன்னிக்க முடியாத மனித விழுமியமற்ற மனிதர்களாக நாமும் மாறிவிடுவோம். ரிசானா, இலங்கையின் சகல உள்ளங்களும் உனக்காக பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறது. இதுபோன்ற எத்தனை ரிசாலாக்கள் இனிமேலும் எம்மை துயரத்தில் ஆழ்த்தவுள்ளார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்ட கடமையை செய்திருந்தால் ரிசானாவுக்கு இந்நிலை ஏற்பட்டிருக்குமா? தான் பெற்ற மகளுக்கு சீதனம் என்ற பெயரில் அள்ளி வீசும் செல்வந்தர்களே, வீண் செலவு செய்யும் தனவந்தர்களே, அருகிலிருந்தும் தெரிந்திருந்தும் உதவாத ஊனமுற்றவர்களே, இனிமேலாவது விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அயலவர் கஷ்டப்பட்டால், துன்பப்பட்டால் உதவ முன்வாருங்கள். குடும்பத்துக்காக வெளிநாடு சென்று தங்களை தொலைக்கும் எத்தனையோ சகோதரிகளுக்கு இனிமேலாவது உதவ முன்வாருங்கள்.